சில நாட்களாக தெனாலிராமன் அரச சபைக்கு வரவில்லை. தனது நல்ல நண்பனும் எடுத்துரைப்பாளருமான தெனாலியை சில நாட்களாக பார்க்காததால் மன்னர் மிகவும் சோர்வடைந்தார். ஒருவேளை தெனாலிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்க கூடும் என்று எண்ணி காவலாளி ஒருவனை அனுப்பி தெனாலியை பற்றி கேட்டு வரச் சொன்னார். மன்னா, தெனாலிராமன் சில நாட்களாகவே காலையில் சீக்கிரம் வெளியே சென்று விடுகிறாராம். அவர் எங்கு செல்கிறார் என்று அவர் மனைவிக்கே தெரியவில்லையா மன்னா? இந்த செய்தியை கேட்ட மன்னர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நாளை காலை தெனாலி அரச சபைக்கு வர வேண்டும், இல்லையேல் தண்டிக்கப்படுவார் என்று கூறுங்கள். அப்படியே செய்கிறேன் மன்னா. மறுநாள் தெனாலிராமன் அரச சபைக்கு வந்தார். ஏன் இவ்வளவு நாட்களாக அரச சபைக்கு வரவில்லை? காவலாளியை அனுப்பிய பின்தான் வருவீரோ? மன்னா, பாருங்கள் தெனாலிராமன் அணிந்திருக்கும் உடைகளை. புதியதாக உள்ளதே. இவர் ஏதோ தவறான வழியில் பொற்காசுகளை பெற்றுள்ளார். தெனாலிராமன் அமைதியாக எழுந்து பட்டுத்துணி போர்த்தி இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து மன்னரிடம் காண்பித்தார். உங்கள் கையில் எப்படி இந்த புத்தகம் கிடைத்தது? மன்னா, இந்த புத்தகத்தை ஒரு அறிஞர் இங்கிருந்து கடத்தி செல்ல முயன்றார். அவரிடம் நாம் சகஜமாக பழகி அவருக்கு தெரியாமலேயே இந்த புத்தகத்தை மீட்டு வந்துள்ளேன். அதனால் தான் அரசு சபைக்கு சிறிது நாட்கள் வர இயலவில்லை மன்னா. நன்றி தென்னாலி, நன்றி. இந்த விஜயநகரத்தின் வரலாற்று புத்தகத்தை மீட்டு தந்ததற்காக உமக்கு 1000 பொற்காசுகள் அன்பளிப்பாக தருகிறேன். மந்திரியும் உதவியாளர்களும் பொறாமையோடு தெனாலியை பார்த்தார்கள். என்ன குழந்தைங்களே, நம்ம எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பரிசு நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப திரும்ப பொய்யை கூறினாலும் அது உண்மையாகி விடுவது போல ஒரு நாள் மன்னருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. தெனாலி, நீ மக்களிடம் ஏமாற்றி நிறைய லஞ்சம் வாங்குவதாக நிறைய புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, நீங்கள் அதை நம்புகிறீர்களா? ஆம், நீர் இல்லை என்று மறுத்தால் நிரூபியுங்கள்.